மற்ற பக்கம் அப்படியே விழுந்து போச்சு என்ன தண்ணி ஊறி ஊறி லைட்டாக போடும் ஏற்கனவே இந்த சிவரால் அந்த தண்ணி ஊறி கொண்டிருந்த மழை பெய்ய நாங்கள் அதோட கடைசியாக விட்டு போனாங்க. இப்போ அந்த சிவரில் பூட்டியிருந்த கபட் மாதிரி உண்டு, அது உடஞ்சி விழுந்துருக்கு. பரவாயில்ல, வேறு இதோட ஒப்படைக்க இதுகள் எல்லாம் சின்ன சாதாரணம் தான். ரவினா தண்ணி இல்லை, இது சின்ன இது ஒன்று தான். இதுதான் நாங்கள் ஆண்டோபுரத்தில் இருந்த வீடு. இங்கே பார்த்தீங்களா கோப்பை எல்லாம் டேமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடெல்லாம் நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன் காணொலியில். எல்லாமே கீழே விழுந்து கிடந்தது, துப்புரவெல்லாம் கிடந்தது. இப்போ எல்லாமே நீட்டாக அடுக்கி வச்சுட்டு வீடெல்லாம் நல்ல வடிவாக கழுவிட்டேன். நல்ல வடிவாக எல்லாம் சேவக்ஸ் எல்லாம் போட்டு வடிவாக கழுவி ஆச்சுது. ரூம் இப்படி இருக்கேன் பார்க்க போறீங்களா? பார்த்தீங்களா கட்டில்ன்ற பெட்டெல்லாம் கொண்டே வெடியில் காய போட்டேன். இப்போ லைட்டாக வெயில் அடித்தபடியே காய போட்டேன். இப்போ இன்னொரு பெட்டு தான் கிடக்குது. ரெண்டையும் கொண்டே விட்டதை கூட இடம் பத்தாது, அதனால் அந்த பெட் தூக்கிட்டேன் நான். இது அது காய்ஞ்ச அப்புறம் இதை கொண்டே போடுவோம். இப்போ கழுவி ஆச்சு, இதெல்லாம் மேலே வரைக்கும் அடுக்கி வச்சுருக்கிறோம். பார்த்தீங்களா நீட்டெல்லாம் கழுவியாச்சு. மேலே அந்த கபர்ட் மாதிரி பூட்டியிருந்தது, அந்த இடத்துலையும் கொஞ்சம் ஊற்றே இருந்தது. அதுக்கும்படி சேவக்ஸ் எல்லாம் போட்டு கழுவி இருக்கிறேன். இப்போ எங்கள்கிட்ட ரூம் நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன குட்டி ரூம் தான், ஆனால் நல்லா இருக்கும். இந்த சிவர் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுற இந்த சிவருக்கு தான். இது மற்ற பக்கம் பூசையில், மற்ற பக்கம் பூசாமல் இருக்கிறதால என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த சிவரில் பார்க்குற தண்ணி அப்படியே உறிஞ்சி உள்ளுக்கு வர எல்லாம் வைக்குது, வீலையெல்லாம் ஊற வரைக்குது. நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். திங்கள் வந்து வள்ளி கூடாதான் இந்த உள்ள அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். வீட்டில் பழைய பழகி ஆச்சுது. இப்போ கொஞ்சம் வெயில் இருக்குது, கொஞ்சம் வெயில் இருக்கிறபடியால் பரவாயில்லை. இல்லாட்டி மற்றபடி இந்த இடமெல்லாம் பாருங்கள், தண்ணியெல்லாம் கசிஞ்சு கீழால் வரும். அப்படி அந்த வடித்து கீழால் வந்து நிற்கும். இப்போ கொஞ்சம் வெயில் இருக்குது. அங்கே வழியிலெல்லாம் காய போட்டுருக்குறேன் பெட்ஷீட்டெல்லாம் கொண்டு போய். சரி, எங்கள்கிட்ட ரூமை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இந்த ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் சரியான வெள்ளக்காடாக இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணிகள் பற்றி கொண்டு வருது. நாங்கள் கொஞ்சம் பரவாயில்லை, என்ன சொன்னால் எங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றுமே இல்லை. ஆனால் அங்காள் இருக்கிற மக்கள்லாம் சரியான பாவம். நாங்கள் அன்றாபுரத்துலேருந்து அங்கே கொஞ்சம் வீடுகள் எல்லாமே வெள்ளத்துலேயே அப்படியே எல்லாம் மூழ்கி போயிருக்குது. அங்கே இருந்த ஆக்கள் எல்லாமே வேறு இடத்துல பள்ளிக்கூடமோ சரி தேவாலயங்களோ அப்படின்னு சொல்லி வேறு இடங்களில் சொந்தக்கார வீட்டு அப்படின்ட்டு எல்லாம் போய் இருக்கிற மாதிரியாக அந்த முன் வீட்டில் இருக்கிற ஆண்டி சொல்லியிருக்கிறேன். இப்போ இப்படியா நிறைய பாதிப்புகள் எல்லாம் இருக்குது. இப்போ எங்களுக்கு அதோட அப்படியே எங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. சரி, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்ள போகிறேன். நிறைய பாதிப்புகள் இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அது எல்லாமே ஒரு நாள் மாறும். இல்லை நிச்சயமாக அவர்களுக்கான அந்த அரசாங்க தரப்பு நிறைய உதவி திட்டங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டு போனோம். அது மட்டும் இல்லாமல் வேறு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களை வந்து ஒரு நாடு வந்து எப்படி பாதிப்படைஞ்சிருக்குமோ அந்த நாட்டுக்கு நிறைய நாடுகள் கைகோர்ப்பதன் ஊடாக அந்த நாட்டினுடைய பாதிப்புகள் வெகு சீக்கிரமாகவே அபிவிருத்தி பாதை நோக்கி நகரும்.
அந்த வகையில் இலங்கைக்கு நிறைய நாடுகள் ஒன்றிணைந்து தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கணும். நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம் என்று சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கருடைய வழிகாட்டலில் பாதிப்புகள் இருந்து மக்கள் விரைவாக மூலரும் சொல்லி நாங்களும் இந்த நேரத்தில் கடவுளை வேண்டிக் கொள்கிறோம். சரி, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ அப்படி இருந்துன்ற மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.